வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டின்னு வரத பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் வந்து நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இது நீ செஞ்சது தப்புப்பா, நீ எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற, இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு வந்தால் காவேரி மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தாத்தா, காவேரி கிட்ட கேட்டு தான் நான் கூட்டின்னு வந்தேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா வந்து ஏன் தான் அந்த காவேரி இப்படி பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வருத்தம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் தாத்தா வந்து காவேரி வீட்டுக்கு வந்தோன்னு சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ பண்ணுறது சரியில்லை, இந்த பொண்ணு எதுக்குமா வீட்டுக்கு கூட்டின்னு வர சொன்னேன் அப்படின்னோடனே தாத்தா அவர் என்கிட்ட கேட்குறாரு, தாத்தா எப்படி தாத்தா நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும், அதனால தான் தாத்தா அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கியா, அவனுக்கு வந்து நீ சந்தர்ப்பத்தை கொடுத்த மாதிரி ஆகிடாதா, என்ன பொண்ணுமா நீ அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. சரிங்க தாத்தா, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு காவேரி உள்ள நுழைய போகிறாங்க. காவேரி நுழையலான்னு பார்க்கும்போது கரெக்டாக ஏதோ சத்தம் வருது. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்புகிறாங்க. பார்த்தா வெள்ளாக்கு வந்து விஜய் அவ்வளோ அழகாக வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அப்படியே வந்து அவங்களோட வந்து அந்த வாய் வந்து தொடச்சி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து டேப்லெட்லாம் கொடுத்துட்ருக்காரு. இங்கே பாரு வெண்ணிலா, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவ்வளோ அழகாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு போது தாங்கிக்கவே முடியல. வெண்ணிலாக்கு வந்து விஜய் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியாமல் அங்கேருந்து அப்படியே வந்து போக பார்க்குறாங்க. அந்த டைமில் ராகினி அங்கே வராங்க. என்னப்பா, உன் புருஷன் வந்து வெண்ணிலாக்கு ரொம்ப நல்லா வந்து உதவி பண்ணுறாரு போல் இருக்கே, இப்படி பார்த்துக்கிறாரே, கட்டின பொண்டாட்டியை கூட ஒவ்வொரு மனுஷனும் இப்படி பார்த்துப்பானே தெரியல. உண்மையிலேயே வெண்ணிலா கொடுத்து வச்சவதான் இல்லை. என்ன காவேரி, உனக்கு உடம்பு சரியில்லைனா இப்படி உன் வீட்டுக்கார் பார்த்து பாருன்னா, பார்த்துக்கிறது கஷ்டம்தான் போல் இருக்கு அப்படின்ட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு இன்னமும் மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. வந்து கங்கா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வந்து குமரன் வந்து கூலாக ஜாலியாக வராரு. அதை பார்த்துருக்காங்க. வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இவ இப்படி பண்ணுறாளே, இன்றைக்கி நீங்கள் ஷூட்டிங்கே போல எனக்கு தெரியணும்னு அதிர்ச்சி அடைகிறாரு.